இம்யூனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா இந்த ஓவர் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி கூட ஒரு ப்ராப்ளமை கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பாடியில இருக்கிற WBC, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸ், இதுதான் நம்மளோட இம்யூன் சோல்ஜர்ஸ். இந்த WBC கம்மியாச்சுன்னா நம்ம பாடியால ஜெர்ம்ஸ் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாவே இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதே WBC அதிகம்னா நம்ம பாடியில அன்னெசரியான இன்ஃப்ளமேஷன், அலர்ஜிஸ் இல்ல ஒரு கண்டினியூஸான இன்டர்னல் ஃபைட் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிக்கடி வர கோல்ட்னால, ஒரு நான் ஸ்டாப்பா வர தும்மல்னாலையும், அலர்ஜிஸ்னாலையும், இல்ல எப்பயுமே டயர்டா ஃபீல் ஆகுறதுனாலையும், ஒரு சின்ன இன்ஜுரி தான், பட் அது கியூர் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இது எல்லாமே தான் சிம்டம்ஸ். ஸோ இந்த WBCயை பேலன்ஸ் பண்றதுக்கு டெய்லி டயட்ல இதெல்லாம் இருக்கணும். விட்டமின்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ்க்காக கீரை வகைகளும் காய்கறிகளையும் எடுத்துக்கோங்க. வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரே டைப்ல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்காம நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம கட் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு கர்டு, பட்டர் மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்காக நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பாடியை எப்பயுமே ஹைட்ரேட்டா வச்சுக்க வாட்டர் நல்லா குடிங்க. அதே நமக்கு ஃபுட் மட்டும் பார்த்தாது, ப்ராப்பரான ஸ்லீப் அண்ட் கரெக்டான டைமிங்ல மீல் சாப்பிட்றதும் அண்ட் முக்கியமா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ராங் இம்யூனிட்டினா அது ஹையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது கரெக்டான பேலன்ஸ்ல இருக்கணும். அதுதான் ரியல் ஹெல்த். ஸோ ஸ்டே பேலன்ஸ்ட், ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.